பெண்களுக்கான பயணம் என்பது மிகவும் சிறியது. முன்காலத்தில் பெண்களின் பயணம் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்வது, பின் பள்ளியிலிருந்து வீடு, வீட்டிலிருந்து கல்லூரி. காலம் கடந்த பின் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ சுற்றுலா பயணம், பின் குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா பயணம். இப்படி பெண்களின் பயணம் பிறர் எடுக்கும் முடிவுக்கே அடக்கப்பட்டு வாழ்கின்றார்கள் பெண்கள். ஏதோ ஒரு துணையோடு பயணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும், தான் விரும்பும் இடத்திற்கு தான் விரும்பும் நேரத்திற்கு ஒரு பயணம் செல்லும் அந்த தருணம் நாம் புன்னகைக்க கூட தேவையில்லை. நம் கண்களே சொல்லிவிடும் நம் எல்லையற்ற மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டு. அதேபோல் நாம் செல்லும் பயணம் வெகு தொலைவுக்கோ வெளி ஊருக்கோ செல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லை. பயணம் நம் மன நிம்மதிக்காக, நம் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு மன அமைதியோடு நம்மை சுற்றி நடக்கும் அழகழகான நிகழ்வுகளை கண்டு நமக்கு பிடித்த உணவை உண்டு வீடு திரும்பும் நேரம் கவலைகளை மறந்து புன்னகை பூக்கச் செய்வதும் பயணம்தான். பயணத்தை ரசிக்க தொடங்கி நான் செய்த முதல் பயணம் எங்கள் ஊர் திருவிழா. பயணத்திற்காகவே ஊர் செல்ல ஆசைப்பட்டு இரவு முழுவதும் என் கற்பனையை அதிகரித்து நேரம் ஆவது கூட தெரியாமல் இரவு முழுவதும் உறங்காமல் கிடந்தேன். விடுவதற்கு சற்று முன் உறங்கிவிட்டேன். கஷ்டம். காலையில் சேவல் கூவுவது போல் அம்மா என் காதில் கத்தினார், மணி ஆச்சு, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு என்று. தூக்கத்தில் எப்போதும் சொல்வது போல், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேமா ப்ளீஸ் என்று. பின்புதான் மூளைக்கு எட்டியது, ஐயோ இன்று ஊருக்கு செல்ல வேண்டும் என்று. உடனே எழுந்து கிளம்பினேன். பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். எங்கள் ஊர் செல்லும் பேருந்தில் ஏறி ஜன்னல் பக்கம் இடம் தேடினேன். பயண பிரியர்களுக்கு கிடைக்காமல் போகுமா என்ன? ஜன்னல் இடம் பிடித்து உட்கார்ந்து கொண்டேன். சுற்றி நடப்பதை சற்று ஜன்னல் வழியே பார்த்தேன். அம்மா, அப்பா, மகள் 3 பேர் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அங்கு நடந்த செயல் என் மனதை கொஞ்சம் வருந்தச் செய்தது. காரணம், அம்மா அப்பா ஒரு பக்கம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மகள் அவர்கள் பின் அமர்ந்து கைபேசி உபயோகித்து கொண்டிருந்தார். நான் அவர்களை முதலில் பார்த்தபோது அவர்கள் தனித்தனியானவர்கள் என்று நினைத்தேன். பின் ஒருவர் அவர்கள் செல்லும் ஊருக்கான பேருந்து அங்கு உள்ளது என்று கூறினார். அப்போது அம்மா தன் மகளை கூப்பிட்டு அங்கிருந்து சென்றார்கள். இதை கண்டு மனம் வருந்தினேன் என சொல்வதற்கு காரணம், டிஜிட்டல் மீடியா வந்த நொடியில் இருந்து அருகில் இருக்கும் உறவை மறந்து யார் யாரோ உறவென்று கைபேசியில் முடங்கிவிட்டோம் என்பதால். என் பயணம் தொடங்கியது. செல்லும் வழியில் அழகழகான காட்சிகள், வயல்கள், மலைகள், சுட்டெரிக்கும் வெயில், சற்றும் எதிர்பாராத ஜன்னல் ஓர உறக்கம் என்று என் பயணம் தொடர்ந்தது. எங்கள் ஊரை சென்றடைய இன்னும் வேறு ஒரு பேருந்து மாறி செல்ல வேண்டும் என்பதால் அதற்கான பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். நிழலற்று சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று கொண்டிருந்த தருணம் மயக்கம் கொள்ளும் நிலையில் அங்கு இருக்கும் டீ கடை ஒன்றில் அமரச் சென்றேன். அங்குள்ள டீ கடைக்கார அக்கா, மயக்கம் போட்டு விழுந்துற போறமா, கொஞ்சம் தண்ணி குடி என்று அக்கறையோடு தண்ணீர் எடுத்து கொடுத்தார். சாப்பிடுவதற்கும் ரொட்டி ஒன்று கொடுத்தார். காசு கூட வாங்கவில்லை. அவருக்கு நன்றி என்ற வார்த்தையை மட்டுமே சொல்ல முடிந்தது. வெகு நேரம் பேருந்திற்காக காத்திருந்தும் பேருந்து வரவில்லை. கோபம் சற்று அதிகம் வந்தது. உதட்டோரம் சிறு புன்னகையும் இருந்தது. காரணம், என் அருகில் விளையாடி கொண்டிருக்கும் சிறுவன். அவன் மழலை பேச்சிலும் செய்யும் செயலை கண்டும் எனக்குள் இருக்கும் கோபம் மறைந்து அவனை ரசிக்கத் தொடங்கினேன். பின் நான் செல்லும் பேருந்து வந்தது. எங்கள் ஊருக்கு சென்றேன். வருடம் கடந்து சென்றதால் ஊரின் வளர்ச்சியை கண்டு மெய்மறந்து நின்றேன். ஊரின் உள்ளே செல்ல செல்ல உறவுகள், தெரிந்தவர்கள், பழகியவர்கள் என தொடர்ந்து வந்து என்னிடம் பேசினார்கள். அதில் சிலர் தெரிந்தவர்கள், சிலர் பெற்றோர் சொல்லி கேள்விப்பட்டவர்கள் என்றே இருந்தது. புதிதாக, வித்தியாசமாக இருந்தது. சொந்த ஊரு, சொந்த வீடு, குலதெய்வம் எல்லாம் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் புதுவிதமானதாக இருந்தது. காலம் மாற மாற இப்போதெல்லாம் யாராலும் அவரவர் சொந்த ஊருக்கோ உறவுகளை காண்பதற்கோ நேரமில்லை. டிஜிட்டல் காலம் தோன்ற அவரவர் இருக்கும் இடத்திலிருந்தே நீ நலமா, நான் நலம், சாப்பிட்டையா, நான் சாப்பிட்டேன், உடனே பார்க்கணும் என்று தோன்றினால் வீடியோ கால். இப்படி டிஜிட்டலில் வாழ்ந்து நேரில் கிடைக்கும் அழகான அன்பான தருணங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பயணம் செய்வோம், அன்பை வெளிப்படுத்துவோம்.